சென்டமாப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 24, 2025க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல தமிழ் நிலத்தில் தொடங்கியது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்பு விடுத்திருக்காரு. ஸோ இந்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. இது தவிர இந்த பேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது. இது படிச்சுக்கோங்க சரியா? ஏன்னா முதல்வர் வந்துட்டு ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இரும்பின் தொன்மை அப்படின்ற ஒரு புக்கை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த புக்கில் இரும்பு காலத்தை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சரியா? ஸோ இந்த பேஜ் ரொம்ப முக்கியமானது, டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. அடுத்ததா பாலியல் சட்ட திருத்த மசோதாக்கள் ஆளுநர் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காரு. அதனாலதான் இது நியூஸ்ல வந்திருக்கு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா ஆகிய சட்டங்களில் திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க சரியா? சோ இந்த ரெண்டு சட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வளர்ந்த பாரதம் இலக்கை எட்ட ஒற்றுமை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்தநாள் தினத்தையொட்டி ஒரு மீட்டிங்ல வந்துட்டு வளர்ந்த பாரதம் அந்த இலக்கை எட்டணும் அப்படின்னா நமக்கு ஒற்றுமை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு சரியா? மக்களிடையே ஒற்றுமை அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதுல வந்து டீட்டெயிலா நீங்க படிக்க வேண்டியது இந்த பேஜ் மட்டும் தான். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்றத்தில் அவரது படத்துக்கு தலைவர்கள் மலர் தூவி மக்களவை தலைவர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சோ இவங்க 3 பேரும் யாரு? பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? சோ ஓம் பிர்லா யாரு? இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரியா? அடுத்தது பணியிடத்தில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் சொல் கூட பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஓகேவா? சோ எல்லாரும் சேஃபா இருந்துக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனருக்கு அமெரிக்க விருது வந்து கொடுத்திருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குனர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா அவர் பேர். ஓகேவா? மிருத்யுஞ்சய் மொஹபத்ராவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான தலை சிறந்த சேவைக்கான விருது வந்து வழங்கியிருக்காங்க சரியா? ஸோ கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தலை சிறந்த சேவைக்கான விருது யாருக்கு 2025ல யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ விருதை அமெரிக்க வானியல் ஆய்வு சங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான ஆணையம் வந்து வழங்கியிருக்கு. ஓகேவா? சோ எந்த ஆணையம் வழங்குச்சுன்னு கூட கேட்பாங்க. இவர் எதுக்காக விருது வாங்கினார்னு பாருங்க. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சிறந்த முறையில் புயல் முன்னறிவிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவியதற்காக AMS-இன் வெப்பமண்டல வானிலை மற்றும் வெப்பமண்டல சூறாவளி ஆய்வுக்குழு இந்த கௌரவத்தை மொஹபத்ராவுக்கு அளித்துள்ளது. ஓகேவா? சோ 2025க்கான தலை சிறந்த சேவைக்கான விருது யார் வழங்கினாங்க அப்படின்னா மொஹபத்ரா அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, இந்திய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சிறப்பு பூடான் தேர்தல் ஆணையர் வந்து சொல்லியிருப்பாரு. நம்மளோட அந்த இந்தியா அளித்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் EVM இருக்கு இல்லையா? அது வந்துட்டு பூடான் நாட்டுக்கு வந்துட்டு இந்தியா சார்பா வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல எலெக்ஷன் நடத்தி ஒரு வெற்றிகரமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூடான் ஆணையர் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்ததா டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் 5வது சுற்றில் இந்தியாவில் டி குகேஷ் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான நியூஸ் கிடையாது. ஆனா அவரு அந்த ரேங்கிங் வாங்கியிருப்பாரு பாருங்க, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு முக்கியம். ரேங்கிங்கில் சாதனைன்னு இருக்குல்ல, இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். உலக செஸ் சாம்பியனான தமிழகத்தின் டி குகேஷ் ஃபிடே ரேங்கிங்கில் இந்தியர்கள் வரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறி அசத்தி இருக்கிறார். ஓகேவா? சோ எந்த ஃபிடே ரேங்கிங்கில் இந்தியர்கள் வரிசையில் முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறார். ஓகேவா? யாரு? டி குகேஷ் அவர்கள். ஓகேவா? முதல் முறையாக காட்சிப்படுத்தப்படும் சஞ்சய் பிரளய். ஓகேவா? 76வது குடியரசு தினம் நடக்க போகுது இல்லையா? அதுல இந்திய ராணுவத்தின் போர் கண்காணிப்பு அமைப்பான சஞ்சய் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தரையில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் பிரளய் ஏவுகணை. ஓகேவா? சஞ்சய் பிரளய் அப்படின்ற தரையிலிருந்து தாக்கி அடிக்கிற ஒரு ஏவுகணை இருக்கும்ல, தரை வழி தாக்குதல் ஏவுகணை இருக்கும்ல, அது வந்துட்டு காட்சிப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல 76வது குடியரசு தினம் சஞ்சய் அண்ட் பிரளய், இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு DRDO வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க சரியா? DRDO ரிலீஸ் பண்ண இந்த தரையிலிருந்து குறிவைத்து தாக்கும் இந்த இயந்திரத்தை வந்துட்டு என்ன பண்ண போறாங்க? காட்சிப்படுத்த போறாங்க. ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சென்டமாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.